பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான 14 ஏக்கர் நிலம். இதோட சொத்து மதிப்பு 100 கோடி. ஆனா ஒரே நாள்ல அடிச்சு புடிச்சு 2 கோடி ரூபாய்க்கு இந்த நிலம் பத்திரப்பதிவு செய்யப்படுது. எதனால ஒரே நாள்ல ஒரு சாமானியன் ஒரு நிலத்தை பதிவு பண்ணணும்னு போகும்போது அவன் எத்தனை நாளா அலைச்சலுக்கு உட்படுத்தப்படுறான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை வெறும் 2 கோடிக்கு ஒரே நாள்ல இவ்வளோ ஈஸியா பத்திரப்பதிவு பண்ணியிருக்காங்க. விஷயம் வெளியே வந்ததும் கைதான சார்பதிவாளர் திடீரென ஐசியூல அட்மிட் ஆகுறாரு. டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்த சூத்திரதாரி மாரடைப்பால உயிரிழக்கிறாரு. எதனால இப்படி தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு? 2 முக்கிய குற்றவாளிகளுக்கும் அடுத்தடுத்து உடல்நல குறைவு, ஒருத்தருக்கு மரணம், இன்னொருத்தர் ஐசியூல அட்மிட். ஏன் யாரை காப்பாத்த இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தாவேகா தலைமையிலான அரசு மூடி மறைக்க பார்க்குது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். தேசத்தின் குரல் நேயர்களுக்கு வணக்கம். பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலில் நடந்த 100 கோடி ரூபாய் நில மோசடி விவகாரம் தொடர்பான வழக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த கேஸ் எதனால மிகப்பெரிய பேசு பொருளா ஆச்சுன்னா, 100 கோடி ரூபாய் நிலம் அதை எப்படி வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்ய முடிஞ்சது? அதுவும் மாற்றம் தர வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இருந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி மாற்றம் தர்றோன்னு வந்து முழுசா 3 மாதம் கூட ஆகாத ஒரு கட்சியோட ஆட்சியில் இவ்வளோ பெரிய நில அபகரிப்பு ஊழல். நாங்கள் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி. சட்டமன்றத்தில் ஆதவ அர்ஜுனா கூறாரு, ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சம் எல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்னு. 100 கோடி ரூபாய் நில மோசடி விவகாரம் நடந்திருக்கு. இது போக புதுசா பஞ்சமி நிலத்துல 30 கோடி ரூபாய் மோசடி என்னமோ நடந்திருக்கு. அது புதுசா ஒரு கதை வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த பழனி கோயில் நில விவகாரம் தொடர்பான கேஸ் அடுத்தடுத்து புதிய திருப்பங்களுக்கு உள்ளாகுது. இன்னொன்னு, இந்த கேஸை மூடி மறைக்கிறதுக்காகவே சில திட்டமிடப்பட்ட சதிகளும் உள்ளுக்குள்ள அரங்கேறுது. இப்போ இன்னொரு விஷயம், இந்த 100 கோடி ரூபாய் நில மோசடி தொடர்பான விவகாரம் கொஞ்ச நாள் ஆற போட்ட மாதிரி இருந்தது. திடீர்னு இந்த விஷயத்துல ஒரு புது விஸ்வரூபம் ஒன்று எடுக்குது. அது என்னன்னா, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய குற்றவாளி திடீர்னு மாரடைப்பால உயிரிழக்கிறார். இதுதான் இந்த கேஸை மறுபடியும் உற்று நோக்க தூண்டுது. இந்த மரணத்துக்கு பின்னால பல சந்தேகங்களையும் கிளப்புது. முதல்ல இந்த கேஸ் என்னன்னு பார்த்துருவோம். பழனி பாலதண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான ஒரு 14 ஏக்கர் நிலம் இருக்கு. இந்த நிலத்தை ஒரே நாளில் அடிச்சு பிடிச்சி 2 கோடி ரூபாய்க்கு பட்டா போட்டு கொடுத்துட்றாங்க. ஏன் திடீர்னு இப்படி நடக்குது? இப்படி நடக்கிற அதே நாளில் என்ன நடக்குதுன்னா, அங்கே இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்த சார்பதிவாளர்கிட்ட தொடர்ந்து இதுக்கான அணுகுமுறைகள் போயிட்டே இருக்கு. அவர் இதில் சட்ட சிக்கல் இருக்குன்னு தவிர்த்துறாரு. அவர் லீவில் போன ஒரு நாள், கரெக்டாக அந்த ஒரு நாளில் இவங்களுக்கு வேண்டிய ஒரு சார்பதிவாளரை கொடைக்கானல்ல இருந்து, ஜஸ்டின் மணிகண்டன் அப்படிங்கிறவரை கொடைக்கானல்ல இருந்து இங்கே ஒரு நாள் கூடுதல் பொறுப்பு சார்பதிவாளராக மாற்றம் பண்ணி அந்த ஒரு நாளில் இந்த பத்திரப்பதிவை பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளவு நாளாக இந்த நிலத்தை மோசடி பண்ணுறதுக்கான திட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். முதல் விஷயம். ரெண்டாவது, 4 பேரை முக்கியமாக கைது பண்ணுறாங்க. அவங்க யாருனாலாம், வெள்ளைத்துறை, முருகதாஸ், அன்வர்தீன், சேதுபதி, இப்படி 4 பேரை கைது பண்றாங்க. இந்த 4 பேர்ல இந்த அன்வர்தீன், அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் தான் இப்ப மாரடைப்பு வந்து அவருக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இது பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணக்கூடாதுன்னு இந்து அறநிலையத்துறை ஆட்சேபனை கடிதம் அனுப்பியும் சார்பதிவாளர் என்ன தைரியத்தில் இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட்டாருங்கிற கேள்வி வருது இல்ல. என்ன மேலிடம் கொடுத்த கிரீன் சிக்னல் ஏதாதா, என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கையெழுத்து போடுங்க அப்படின்னு ஜஸ்டின் மணிகண்டனுக்கு மேலிடத்திலிருந்து கிரீன் சிக்னல் வந்ததுனால இந்து அறநிலையத்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட ஆட்சேபனை கடிதத்தையும் மீறி அவர் கையெழுத்து போட்டாரா? இந்த தைரியம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? இத்தனை ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில, திமுக ஆட்சியில செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆட்சிக்கு வந்து முழுதா 3 மாசம் கூட நிறைவேறாத தாவேகா அரசு செஞ்சு காட்டியிருக்கு. இந்த சாதனை தான் மாற்றம் தருவோம்னு சொல்லி தாவேகா அரசு ஆட்சி கட்டில ஏறினாங்களா? ஏன்னா தாவேகா அமைச்சரவை கொடுக்கும்போது இந்து அறநிலையத்துறை ஒரு பார்ப்பான் கையில போகுது அப்படின்னு பல பேரும் கேள்வி எழுப்பினப்போ, நான் ஒரு பெரியாரிஸ்ட், நான் அந்த மாதிரி இல்லை, நான் இந்த மாதிரி இல்லை, மற்றவங்க மாதிரி இல்லைன்னு தன்னை ஒரு யோக்கிய சிகாமணியா காட்டிக்கிட்டவர் தான் இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ். ஆனா இப்போ இந்த விஷயம் குறித்து வாயே திறக்கல. மற்ற ஆட்சியில் நடந்தா ஊழல், இவங்க ஆட்சியில் நடக்குதுன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டா தவறு நடந்திருக்கு. 100 கோடி ரூபாய் ஊழல் தவறு நடந்திருக்குன்னு எவ்வளவு ஈஸியா கடந்து போறீங்க நீங்க. இப்போ முக்கியமான விஷயம்
விஷயமா திண்டுக்கல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அன்வர்தீன், சேதுபதி, முருகதாஸ் இவங்க 3 பேரும் முன்ஜாமீன் கேட்கிறாங்க. ஆனா நீதிபதி இவங்களோட மனுவை தள்ளுபடி பண்ணி 3 பேரும் சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த 3 பேர்ல அன்வர்தீன் சிறையில் அடைக்கப்பட்ட சில மணி நேரங்கள்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறக்குறாரு, மாரடைப்பு வந்து இறந்திருக்காரு அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. இந்த மரணம் சந்தேகங்களை எழுப்புறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதல்ல என்ன காரணம்னா, ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் கூட பண்ணாம ஒரு கைதியை ஜெயில ரிமைண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி முதல்ல வருது. ரெண்டாவது, இந்த அன்வர்தீனுக்கு தான் இந்த பத்திரப்பதிவுக்கான முழு பின்னணி, டாக்குமெண்டேஷன், யாருக்கு நிலம் போச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் முழு விவரமா தெரியும். ஸோ இந்த கேஸோட மிக மிக முக்கிய குற்றவாளி இந்த அன்வர்தீன். இவர் திடீர்னு, அதாவது ஜட்ஜு உங்களோட முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி சிறையில் அடைக்கப்பட்ட சில மணி நேரங்கள் அவர் இறக்குறாருங்கிறப்போ இந்த மரணங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலையா அப்படிங்கிற கேள்வி எழுது பல பேருக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் இல்லாம நீங்க எப்படி ஒரு குற்றவாளியை ரிமைண்ட் பண்ண முடியும்? அதுவும் ஒரு கேஸோட மிக முக்கிய குற்றவாளி இறந்து போறதுங்கிறது சாதாரணமா கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. அடுத்தது இவங்க 4 பேரை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மாற்றாரு. இவர் தான் கொடைக்கானலிருந்து கூடுதல் பொறுப்பா பழனிக்கு வர வைக்கப்பட்டு அவர் மூலமா தான் இந்த பத்திரப்பதிவு நடந்தேறி இருக்கு. இவர் இந்த குற்றத்தோட, இந்த மோசடியோட மிக முக்கிய 2வது குற்றவாளி. இவரும் இப்போ உடம்பு சரியில்லைன்னு ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அடுத்ததாக இவருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்போ ஒரு கேஸோட 2 மிக முக்கிய குற்றவாளிகள் அடுத்தடுத்து ஒருத்தர் உயிரிழப்பும் இன்னொருத்தர் உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறதும் சந்தேகங்களை இன்னும் ஆழமாக்குது. இந்த தாவேகா அரசு ஏதோ ஒரு மிகப்பெரிய புள்ளியை காப்பாற்றுறதுக்காக, ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளாக் மார்க் தங்கள் மேல விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமா காய் நகர்த்தி இந்த கொலையை நிகழ்த்தி இருக்காங்களோ, இந்த மரணம் ஒரு கொலையோ ஒரு திட்டமிடப்பட்ட சதியோ அப்படிங்கிற கேள்வி வருது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை நோக்கி வைக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, உங்க தாவேகா அரசாங்கம் வந்து இன்னும் முழுசா ஒரு 3 மாத காலம் ஆகாத நிலையில இது உங்களோட ஆட்சியில 5வது லாக்அப் டெத். சட்டம் ஒழுங்கு அப்படியே சரி பண்ணிட்டோம், சட்டம் ஒழுங்கு நாங்க வந்தா வேற மாதிரி மாறிடும் பேசுனீங்களே, 5வது லாக்அப் டெத் 90 நாட்களுக்குள்ள. இதுக்கு உங்களோட பதில் என்ன? சிறைக்குள்ள நடக்கிற மரணத்துக்கு காவல் அதிகாரிகளை அடுத்து முதலமைச்சர், அதாவது காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சரோ சட்டத்துறை அமைச்சருமான சிடிஆர் நிர்மல்குமார் மிக முக்கிய பொறுப்பெடுத்துக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. முதலமைச்சர் எதுக்குமே பேச மாட்டார். சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற சிடிஆர் நிர்மல்குமார் என்னன்னா, அவர் துறையில் இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேச மாட்டாரு. நீர்வளத்துறை அமைச்சரை நோக்கி கேட்கப்படுற கேள்விகளுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் பதில் அளிப்பாரு. சம்பந்தமே இல்லாம தன் துறையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓரங்கட்டிட்டு மற்ற துறைகளில் இருக்கிற அமைச்சர்களை நோக்கி கேள்விகள் எழுப்பப்படும் போது நான் பேசுறேன்னு தானா முன் வந்து மைக்க வாங்கி எதையாவது பேசிட்டு இருப்பாரு. ஆனா உங்க துறையில நீங்க பொறுப்பாளராக இருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கே, இதை பத்தின உங்களோட விளக்கம் என்ன? இன்னைக்கு அனைத்து கட்சி எம்பிக்களோட கூட்டத்தை டீலிமிட்டேஷன் பிரச்சனைக்காக விஜய் அவர்கள் கூட்டியிருக்காங்க. இப்ப சமீப காலத்துல இந்த அதாவது நான் சொல்றேன், இந்த குறிப்பிட்ட 2-3 வார காலத்துல டீலிமிட்டேஷன் பில் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படலை. இன்னொன்னு, தாவேகாவுக்கு எம்பிக்களும் கிடையாது. டீலிமிட்டேஷன் பிரச்சனை பாராளுமன்றத்தில் நடக்கும்போது திமுக ஆல்ரெடி அதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. டீலிமிட்டேஷன் பில்ல கொளுத்தினதுல இருந்து அதை எதிர்த்து வீடியோ பதிவிட்டு ஒன்றிய அரசுக்கு தங்களோட எதிர்ப்பை பதிவு செய்த வரைக்கும் திமுக தங்களோட நிலைப்பாட்டில் உறுதியா இருக்காங்க. ஆனா வாங்க டீலிமிட்டேஷனுக்காக குரல் கொடுங்க, நம்மளோட தொகுதி பறி போயிரும் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட்டினப்போ அந்த கூட்டத்துக்கு கூட போகாம தன்னோட முதலாளியான ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து பேச பயந்து அந்த கூட்டத்தை புறக்கணிச்சவர் தான் விஜய். ஆனா இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம அனைத்து கட்சி எம்பிக்களை கூட்டத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அதுல யாராவது வரலையா? முக்கியமா திமுகவோட எம்பிக்கள் அதை புறக்கணிக்கிறாங்களா? அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வெறுமனே காவிரியில உள்ள பிரச்சனை, காவிரி பிரச்சனை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதை மடைமாற்றம் பண்றதுக்காக தான் விஜய் இதை பண்றாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இல்ல. விஜய் அவர்கள் காவிரி பிரச்சனையோட சேர்ந்து இந்த சந்தேகத்துக்குரிய மரணம் அண்ட் இப்போ இன்னொரு முக்கிய குற்றவாளி ஐசியூல இருக்காரு. 100 கோடி விவகாரங்கிறது மிகப்பெரிய விவகாரம், அதுவும் கோவில் நிலத்துக்கு சொந்தமான ஒரு விவகாரம். HRNC மினிஸ்டர், உங்களை என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்களும் இதுல வாய் திறந்து எதுவும் பேசல, தவறு நடந்திருக்குன்னு சாதாரணமா கடந்து போறீங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க வந்து முட்டு கொடுப்பாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் வருவார். இது அமைச்சருடன் தொடர்பு படுத்தி பேசுவதை நான் விரும்பவில்லை. இப்போ இந்த சந்தேகத்துக்குரிய மரணத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இதோட 5வது லாக்அப் டெத், அதுவும் சிறைக்குள்ள போன சில மணி நேரத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அவர் ஒரு முக்கியமான குற்றவாளியா இருக்காரு, ஒரு முக்கியமான சாட்சி, ஒரு முக்கியமான ஆதாரம். யார் இந்த நில மோசடி விவகாரத்துல முக்கியமான சூத்திரதாரிங்கிறது இந்த வழக்கறிஞருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் இவ்வளவு சீக்கிரமா
இறந்து போறாரு, கேட்டா மாரடைப்பு வந்து இறந்தாங்கன்னு போலீஸும் அரசாங்கமும் கடந்து போறாங்க. இதுதான் நீங்க தர வந்த மாற்று அரசியலா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கு எழுது. இதுல நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அமைச்சர் யாருன்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன். உங்களுக்கு தெரியாம இது நடந்துச்சுல? அப்போ இந்த தாவேக ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் யாருக்கும் தங்களோட துறைகள்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெளிவா தெரியல. ஏதோ நமக்குன்னு ஒரு துறை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க, திண்ணையில கடந்தவங்க திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி அமைச்சர் பொறுப்பு கிடைச்சிருக்கு, அதுல உட்காந்துக்கும் ஈஸியா இருக்கும் அந்த வேலை அப்படின்னு நினைச்சீங்களா நீங்க? ஒரு மினிஸ்டர் பொறுப்புங்கிறது எவ்வளவு பொறுப்பு நிறைந்த ஒரு பதவின்னு தெரியாம உங்களோட துறைகள்ல எந்த மினிஸ்டர் எடுத்துக்கிட்டாலும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனா இருக்கட்டும், சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமாரா இருக்கட்டும், பொதுப்பணித்துறை ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், இப்போ இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வனா இருக்கட்டும், எல்லாருமே தங்களோட துறைகள்ல நடக்கிற பிரச்சனைகளை மட்டும் கவனிக்கிறதே இல்லை. முதலமைச்சரை ஏதாவது கேள்வி கேட்பாரா? அவரை டிஃபெண்ட் பண்ணலான்னு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு என்ன சொல்றது, முதலமைச்சரை ப்ரொடெக்ட் பண்ற ஒரு ப்ரொடெக்ட் சிஸ்டமா தான் இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. கடைசியா விஜய் அவர்களுக்கு ஒரு கேள்வி. காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு, உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையில இதோட நீங்க பொறுப்பேற்ற இந்த 3 மாத காலத்துக்குள்ள 5 மரணங்கள் நடந்திருக்கு, லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதுக்கு உங்க தரப்புல இருந்து பதில் என்ன? உங்க தரப்புல பதில் இருக்காது. ஏன்னா நீங்க வந்து இதுவரைக்கும் நடந்த எந்த பிரச்சனைக்கும் வாய் திறந்து பேசினது கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க பேசணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்ல, அது வந்து மக்களாகிய எங்களோட முட்டாள்தனம் தான் நாங்க நினைச்சுக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்தையும் காவிரி பிரச்சனையும் டைவர்ட் பண்ண இன்னொரு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வெறுப்பு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. கடைசியா முதல்வர் விஜய் அவர்களுக்கும் சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் ஒரே ஒரு கேள்விதான். இந்த 100 கோடி நில மோசடி வழக்கின் முக்கிய சூத்திரதாரி கைது செய்யப்படுவாரா இல்லையா? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது இந்த விவகாரம் தொடர்பா உங்க துறையில நடந்தது உங்க கவனக்குறைவால நடந்ததுன்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா படாதா? இந்த மாதிரி கேள்விகளும் இந்த மரணத்தின் மீதான சந்தேகம் தொடர்ந்து இன்னொரு முக்கிய குற்றவாளியும் ஐசியூல அட்மிட் ஆனது இந்த சந்தேகத்தை இன்னும் ஆழமாக்குது. அதனால இந்த பிரச்சனையை நீங்க என்ன கூட்டம் போட்டு டைவர்ட் பண்ணாலும் இதை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்க தரப்புல இருந்து என்ன விளக்கமோ அதை சீக்கிரமே கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.